சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே தெரிகிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நட்டி சிக்கன். இது ஒரு செமி கிரேவி ஐட்டம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/4 கிலோ சிக்கன், 1 வெங்காயம், 2 தக்காளியை அடித்து வச்சுருக்கேன், அப்புறம் ஹோல் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு முழு முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த சிக்கனை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் மஞ்சத்தூள், இதை போட்டு நல்லா கலக்கி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், இந்த ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதை 4 சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். 1 மணி நேரம் இந்த சிக்கன் ஊறிடுச்சுங்க, பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பாதி பொரிஞ்சா போதுங்க. இன்னைக்கு கிரேவியில் போட்டு வேக வைக்கிறதுனால இப்போ எடுத்துடலாம். மீதியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கேங்க. அந்த இதையும் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பவுடர்ஸுமே ஹோல் கரம் மசாலா. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலையும் அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பொரிச்ச சிக்கனை போட்டுருங்க. சிக்கன் வதங்கிருச்சுங்க. டொமேட்டோ பியூரி ஊற்றிடுங்க. 2 தக்காளி வச்சுருக்கேன் நான். பச்சையாக தான் அரைச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கேஷ்யூ பேஸ்ட் போட்டுக்கலாம். கேஷ்யூ பேஸ்ட் போட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு, நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த மசாலா தண்ணியுமே ஊற்றிடுங்க. இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணி எடுத்துக்கலாம். நான் செமி கிரேவியாட்டம் எடுத்திருக்கேன். இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாங்க.
நட்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்